Hudson Card. வணக்கம். நலமா? சிவகாமியின் சபதம் 4 பாகம் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கீங்க. நிறைய கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இது இன்னும் தொடர்ந்து வரணுன்ற உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது. ரொம்ப நன்றி. 4வது பாகத்தினுடைய நிறைவில் மகேந்திரவர்ம பல்லவர் போருக்கு போனதும் நரசிம்மவர்ம பல்லவர் போருக்கு போகாமல் கோட்டைக்குள்ளேயே இருக்கணும்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டதும் இந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். இப்போ 5வது பாகம் உங்களோடு சிவகாமியின் சபதம். பரஞ்சோதி ஒரு குதிரையில ஏறி தன்னந்தனியா காட்டு மலை பகுதியில் பயணம் செய்வதோடு தான் நம்மளுடைய 5வது பாகம் தொடங்குகிறது. எதுக்கு போனான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? ஆயன சிற்பியும் பிட்சுவும் சேர்ந்து அவனை அனுப்பிச்சிருக்காங்க. கையில் ஒரு ஓலை இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, அஜந்தா குகையில் இருக்கிற சித்திரங்களினுடைய வர்ணம் எப்படி எவ்வளவு 100 வருஷம் ஆனாலும் அது மங்காமல் இருக்கே, அந்த வர்ண சேர்க்கையினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவதற்காக அங்கே இருக்கிற ஒரு புத்த பிட்சுட்ட ஒரு ஓலை எடுத்து போகிறான். அதுதான் அவனுடைய பயணம். பரஞ்சோதி இந்த பயணத்தில் போகிற போது ரொம்ப பயங்கரமான மலைப்பாதையில் அவன் போயிட்டுருக்கான். நாகார்ஜுன மலையை நோக்கி அவனுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. போகிற பகுதியில் அவனுக்கே தன்னை நினச்ச ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருச்செங்கட்டாங்குடியிலிருந்து உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு அறியாத சிறுவனாக நடந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருக்கேன். இது நடந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய குதிரை மேலே ஏறி எனக்கு கொஞ்சமும் வழி தெரியாத வழிகளிலே நான் பயணப்பட்டு கொண்டுட்டு இருக்கிறேன். என்ன நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு அவனுக்கே ஒரு புறம் சிரிப்பாக இருக்குது, ஒரு புறம் பயமாகவும் இருக்கு. ஏன்னா போகிற பாதை அப்படிப்பட்ட பாதை. அவன் காஞ்சிபுரத்துக்கு வர்றப்போ இருந்த பாதை ரொம்ப 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 பசுமையான பாதை. முழுக்க முழுக்க சோழ நாடு, அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் நகரத்தை சார்ந்த தொண்டை நாடு. அந்த பகுதியினுடைய இயற்கை வளத்துக்கு சொல்லணுமா, எங்கே பார்த்தாலும் வயல்கள் அவ்வளவு பசுமையாக இருந்தது. பாதை முழுக்க வேப்ப மரமும் ஆலமரமும் பயணிகளுக்கு நிழல் தருவதற்காகவே அந்த மரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதுவும் அவன் வந்து கொண்டிருந்த காலம் சரியான அந்த வெயில் வர்றதுக்கு முந்தைய பருவம். அதனால் வேப்ப மரத்தில் இருந்த அந்த காய்களினுடைய பொன்னிறமும் ஆலமரத்தினுடைய விழுதுகளில் இருந்த அந்த பொன்னிறமும் அந்த பாதையிலே அப்படியே தங்கத்தால் செஞ்ச ஒரு பாதையில் பயணம் செய்கிறது மாதிரி அவ்வளவு நல்லா இருந்தது. வழிநெடுக மாமரங்கள் வேற. ஒரே மாமரத்தில் 7-8 நிறத்தில் இலைகள் இருக்கும்ல, அத்தனை நிறங்களும் சேர்ந்து அந்த பாதையையே வர்ணமாக்கிய ஒரு பசுமையான பகுதியிலெல்லாம் பயணம் செஞ்சுட்டு அதை விட்டுட்டு இப்போ பார்த்தா மொட்டைப்பாறை புரச மரம் தான் இருக்குது. புரச மரம்ன்றத பரஞ்சோதி பெரும்பாலும் தன்னுடைய ஊரில் சுடுகாட்டில் மாத்திரம்தான் பார்த்துருக்கான். ஏன்னா ரொம்ப சிவப்பாக பூ பூக்கக்கூடிய ஒரு மரம். அது பார்க்குற போது ஏதோ ஒரு விதமான அச்சம். ஒரு மரம் 2 மரம் இருந்தால் பரவாயில்லைங்க, பாதை முழுக்க அது மாத்திரம்தான் இருக்குது. இந்த பயங்கரமான பாதையில் பரஞ்சோதி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் மறைஞ்சு இருட்டு வர ஆரம்பிக்குது. இருட்டில் இந்த பாதையில் போகணுமா அப்படின்னு நினைக்கிற போதே அவன் மனசில் திடீர்னு ஒரு பயம் வந்தது. பெரிய வீரன் பரஞ்சோதி, யாரையும் எதிர்த்து நிற்பான், தைரியம் ஜாஸ்தி. அதனால தானே யானை மேலேயே வேலை எய்தினா. ஆனால் ஒன்றுனா அவனுக்கு ரொம்ப பயம். பிசாசுன்னு அப்படி ஒரு பயம் அவனுக்கு. அந்த சொல் காதில் விழுந்தாலே அந்த இடத்துல நிற்காமல் ஓடி போயிடுவான். திடீர்னு அந்த ஞாபகம் வந்துருச்சு, இந்த ராத்திரி பகுதியில் ஏதாவது பேய் பிசாசு வந்துருச்சுன்னா அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்டு அவனுக்கு பின்னாடி இன்னொரு குதிரை வருகிற ஓசை கேட்டுது. இவன் மூச்சே நின்று போயிடுச்சு. உடனே தன்னுடைய குதிரையை நிறுத்தினான். இவன் நிறுத்தினா அந்த குதிரையோட சத்தமும் நின்று போயிடுச்சு. சரி வேகமாக போயிடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரையை வேகமாக அனுப்புகிறான். பின்னாடி வர குதிரையை வேகமாக பின்தொடருது. கட்டாயமாக பிசாசு தான் எனக்கு பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற அத்தனை துணிமையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு மெதுவாக குதிரையை திருப்பி பார்த்தா தூரத்தில் குதிரையில் ஒரு ஆள் வரா மாதிரியே கருப்பாக ஒரு உருவம் இருக்குது. சரி, இதுக்கு பயப்படக்கூடாது, அது என்னன்றதை போயே பார்த்துடலான்னு சொல்லி அவன் அந்த குதிரையை நோக்கி தன்னுடைய குதிரையை ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பரஞ்சோதி ஓட்டிகிட்டு வந்தான். அந்த குதிரை மேலே அஜானு பாகுவான ஒரு ஆள் உட்காந்ததை பார்த்த உடனே தான் பரஞ்சோதிக்கு அப்பாடா இது பிசாசு இல்லடான்ற
எண்ணம் வந்தது. இவன் கிட்ட போன உடனே விசித்திரமாக அந்த சைட்லேருந்து ஒரு சம்பவம் நடந்தது. இவனை பார்த்த உடனே குதிரை மேலே உட்காந்துருந்த அந்த ஆள் ஐயோ பிசாசு பிசாசுன்னு கத்திக்கிட்டு குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டான். பரஞ்சோதிக்கு சிரிப்பு தாங்கலை. அதே சமயம் மனசில் ஒரு சந்தோஷமும், இந்த உலகத்தில் பிசாசை பார்த்து பயப்படுறது நான் மாத்திரம் இல்லை, இன்னும் பல பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தன் கையில் இருந்த வேலை வச்சு கீழே விழுந்திருந்த அந்த ஆளுனுடைய கழுத்து பகுதியில் அந்த வேலை சும்மா விளையாட்டா குத்தி, நீ எங்கே போகிறாய் அப்படின்னு பயங்கரமான ஒரு குரலில் கேட்டான். கேட்ட அடுத்த வினாடி என்ன நடந்ததுன்றத பரஞ்சோதியினால் கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது. ஒரு நொடி, அந்த நொடியினுடைய பாதி, அதனுடைய பாதி, அந்த மைக்ரோ செகண்டுக்குள்ள அந்த கீழே விழுந்திருந்த அந்த ஆஜானு பகவான் ஆள் இவனுடைய வேலை பிடிச்சு இழுத்து இவனை கீழே தள்ளி இவனுடைய வேலாலேயே இவன் கழுத்தில் குத்தி தன்னுடைய ஒரு காலில் இவன் உடம்பு மேலே வச்சு, ஏய் நீ யாருன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் கேட்டான். பரஞ்சோதிக்கு என்ன நடந்ததுன்னு நம்பவே முடியல. அவனுக்கு மனசுக்குள்ளே தன்னுடைய வீரத்தை பற்றி கொஞ்சம் கர்வம் கூட உண்டு. அவ்வளோ சீக்கிரம் அவனை யாரும் அடிக்க முடியாது, நெருங்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு நொடி நேரத்துக்கு குறைவாகவே தான் கீழே தள்ளப்பட்டு தன் மேலே ஒரு ஆள் காலை வச்சுக்கிட்டு இருக்கான்னு உடனே பரஞ்சோதிக்கு வெக்கமும் வேதனையும் தாங்க முடியாமல் வந்தது. பேச்சும் வரலை. அந்த ஆள் இவன்கிட்ட கேட்டான், உண்மையை சொல்லு, நீ பிசாசான்? நான் பிசாசா இருந்தால் ஏன்பா உன் காலு கீழே விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு பரஞ்சோதி பதில் சொன்னான். அந்த ஆள் விடலை. இன்னமும் வேலை அழுத்தமாக இவனுடைய நெஞ்சில் குத்தி வச்சு, அப்படின்னா நீ யாரு? வாதாபியிலிருந்து வந்திருக்கிற ஒற்றனா? அதை சொல்லு. நீ ஒற்றன்னா இந்த இடத்துலயே உன்னை நான் கொன்னுடுவேன்னா. அவனுக்கு கொல்லுவதற்கான அத்தனை வலிமையும் இருக்குன்னு பரஞ்சோதிக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் சொன்னான், எனக்கும் சண்டைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் காஞ்சி பல்லவரை இப்போ தான் பார்த்துட்டு வேற ஒரு விஷயமா இந்த பாதையில் போயிட்டுருக்கேன். இப்போ தான் அந்த ஆள் வேலை எடுத்துட்டு பரஞ்சோதியை எழுவதற்கு அனுமதித்தான். ரொம்ப வெக்கத்தோட பரஞ்சோதி எழுந்து குதிரையில் ஏறி உட்காந்துட்டான். அப்போ அந்த வாலிபனும் இவனும் அந்த கூட வந்தாலும் 2 பேரும் அந்த பாதையில் போகிறாங்க. அவர் கூட வர்றதுக்கே பரஞ்சோதிக்கு பிடிக்கல. ஆனால் வேற என்ன செய்யறது, வேகமாக போனால் அந்த ஆள் வேகமாக வரான். பேசாமல் வாய் மூடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். அந்த ஆள் கேட்டால், ஆனாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல்ப்பா, வயசு தான் சின்ன பையனாக இருக்கியே தவிர இந்த மாதிரி இடத்துல இவ்வளவு பயங்கரமான பாதையில் இரவில் தனியாக வரிய பெரிய ஆள் தான் நீ. இந்த இடத்துல நிறைய பிசாசு இருக்கு தெரியுமா அப்படின்னா. உடனே பரஞ்சோதி சொன்னால், பிசாசு அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் நிறைய தடவை இந்த பாதையில் வந்திருக்கேன். பல முறை வந்த போதெல்லாம் பிசாசு துரத்துற சத்தம் கேட்டு ஓட்டமாக ஓடி இருக்கேன் நான் குதிரையில். ஏன் பிசாசு இருக்குது தெரியுமா? இந்த இடத்துல பல காலம் முன்னாடி மயூர சன்மன் அப்படின்ற ஒரு மன்னன், அவன் ஒரு சின்ன ராஜ்யத்தை வச்சுருந்தான். அவனுக்கும் பல்லவர்களினுடைய படைக்கும் ரொம்ப வருஷம் முன்னாடி பெரிய சண்டை ஒன்று இந்த பகுதியில் தான் நடந்தது. அந்த சண்டையில் எல்லா வீரர்களும் செத்து போயிட்டாங்க மயூர சன்மனை தவிர. அவர்களினுடைய ஆவிலாம் தான் இங்கே ஒலாவிட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆள் சொன்னான். அப்புறம் மயூர சன்மனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பரஞ்சோதிக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப ஆர்வம். சின்ன பையன் தானே பாவம். மயூர சன்மன் மாத்திரம் பொழைச்சிக்கிட்டான். பல்லவ சக்கரவர்த்தி முன்னாடி அவனை கொண்டு போய் நிறுத்தினாங்க. இப்போ பரஞ்சோதி சொன்னான், அப்புறம் என்னன்றதை நானே சொல்கிறேன். அவனோட கழுத்தை வெட்ட சொல்லி பல்லவ சக்கரவர்த்தி சொல்லியிருப்பார், அப்படித்தானே? பல்லவ சக்கரவர்த்தி ரொம்ப வித்தியாசமானவர். அவன் கழுத்தை வெட்ட சொல்லலை, அவனோட வீரத்தை பாராட்டி அவன் நாட்டை அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. அவன் திரும்பவும் அந்த நாட்டை ஸ்தாபிதம் பண்ணி வைஜெயந்தி அப்படின்ற ஒரு தலைநகரத்திலிருந்து பல காலம் ஆட்சி புரிந்தான் மயூர சர்மன். சரி, மயூர சர்மனோட கதை இருக்கட்டும். நீங்கள் யார், எந்த வழியாக போகிறீங்க? என்னுடைய பேர் வஜ்ரபாகு. நான் பல்லவர்களினுடைய சைன்யத்தில் இருக்கிற ஒரு வீரன். ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். நீ எதுக்கு போகிற அப்படின்னு அவன் கேட்டான். இப்போ பரஞ்சோதிக்கு பிட்சு சொன்னது ஞாபகம் வந்தது. அவர் ஞாகநந்தி சொல்லி அமைச்சிருக்காரு, யார் கேட்டாலும் எங்கே போகிறேன்னு சொல்லாத, யார் கூடவும் சேர்ந்து தங்காத, யார் முகத்தை கூட பார்க்காத. ஏன்னா அஜந்தாவினுடைய வர்ணச்சேர்க்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. நீ அதுக்கு தான் போகிறன்னு தெரிஞ்சா உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்கலாம் சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதனால் பரஞ்சோதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் என்கிட்ட கேட்காம இருந்தால் நான் பொய் சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஆள் இப்போ பயங்கரமாக சிரிச்சிட்டான்.
சொல்கிறான். என்னுடைய பேர் வஜ்ரபாகு, உன்னுடைய பேர் என்ன? என் பேர் பரஞ்சோதி. நீ ஒரு ரகசியத்தையும் என்கிட்ட சொல்ல வேணாம், ஆனால் 2 பேரும் சேர்ந்து போகலாம்ல. ராத்திரி ஆயிடுச்சு, எங்கே தங்க போகிற? இங்கே பக்கத்தில் மகேந்திர விடுதின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, அங்கே தான் தங்க போகிறேன்னு பரஞ்சோதி சொன்னான். நானும் அங்கே தான் தங்க போகிறேன், வா போகலான். 2 பேரும் மகேந்திர விடுதிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே தன்னுடைய அந்த முத்திரை மோதிரம் இருக்குல்ல, அந்த இலச்சினையை காமிச்சிட்டு உள்ளே போகணுன்னு பரஞ்சோதி நினைக்கிறதுக்கு முன்னாடியே வஜ்ரபாகு தன்னுடைய மோதிரத்தை காமிச்ச உடனே அடேங்கப்பா, அங்கே இருந்தவங்க ஒரு 7-8 பேர் அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க, ஒரே பரபரப்பு. ஒரு பெரிய ராஜாவுக்கு உபச்சாரம் நடக்கிற மாதிரி அவருக்கு நடக்குது. இவன் யாருன்னு அவங்க அந்த பணியாளர்கள் கேட்குற போது வஜ்ரபாகு சொல்லிட்டு, என் கூட தான் இவன் வந்திருக்கான், அதனால மோதிரத்தை கூட காட்ட சொல்லலை. இவனுக்கு ஒரு அறையும் அவருக்கு ஒரு அறையும் கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டாங்க. தனக்கு தனி அறை கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப பரஞ்சோதிக்கு மகிழ்ச்சி. ஏன்னா அதைத்தான் நாகநந்தி சொல்லி அமைச்சிருக்காரு, கூட்டமாக தங்காத, உன்னுடைய ஓலை காணாமல் போயிருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அதனால் படுத்த உடனே தன்னுடைய கைக்கு பக்கத்திலேயே அந்த ஓலை ஒரு குழல் மாதிரி ஒன்றத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பத்திரமா இது எங்கேயும் காணாமல் போகணும், அதனால் நான் முழிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு பரஞ்சோதி நினச்சா. அப்படி நினச்சா அடுத்த வினாடியே பயண களைப்பினால பயங்கரமாக தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூக்கம்னா சாதாரண தூக்கமா, என்னென்னவோ கனவு வருது. 1000 பிசாசு அவனை துரத்துது. அந்த துரத்தி வர்றப்போ பூவரசம் காட்டில் ஒரே பூவாக கொட்டி கிடக்கு. இவன் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், பள்ளத்துக்குள்ளே விழுறான். என்னென்னவோ கனவு வருது. அந்த கனவுக்கு நடுவில் 2 பிசாசு அவனை நோக்கி ஒரு தீபத்தோடு வந்துட்டு இருக்கிற மாதிரி கனவு வந்தது. அந்த கனவுக்கு பார்த்தா கனவு இல்லை, அது நிஜம்தான். அப்படி வந்துட்டு இருந்த 2 பேரும் வஜ்ரபாகுவும் அந்த இல்லத்திலே இருந்த ஒரு பணியாளர் தான். கையில் ஒரு தீபத்தோடு 2 பேர் இவனை எழுப்புறாங்க. உளறி கொட்டிக்கிட்டு பரஞ்சோதி எழுந்தான். என்னன்னு, ஏன்பா நீயா ஓலை கொண்டு போகிற ஆள்? உன் தூக்கத்தில் நீ உளறல, நீ ஒரு ஓலை கொண்டு போகிறன்ற விஷயம் இந்த விடுதியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்படி உளர்ற ஆளை நம்பி கையில் ஓலையோட எவனோ ஒருத்தன் அனுப்பிச்சிருக்கானே, அவனோட புத்தியை சொல்லணும்னு வஜ்ரபாகு சொல்ல பரஞ்சோதிக்கு ரொம்ப அவமானமாயிருது. அவன் தூங்கினா இப்படி தான் உளறிக்கிட்டே இருப்பான். நிறைய கனவு வரும், உளறிக்கிட்டே இருப்பான். அவன் அம்மா அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தூக்கத்தில். ஐயோ இங்கேயும் உளறிட்டோமா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. இப்போ வஜ்ரபாகு சொன்னார், இது பாருப்பா, ஒரு விளக்கை வச்சுக்கிட்டு தூங்கினா அந்த கெட்ட சொப்பனெல்லாம் வராதுன்னு சொல்லி ஒரு விளக்கை அங்கே வச்சுக்கிட்டு வஜ்ரபாகு திரும்பி போயிடுறாரு. அந்த விளக்கினுடைய புகை தன்னுடைய மூக்கில் ஏற ஆரம்பித்த வினாடியே பரஞ்சோதிக்கு இது ஏதோ சரியில்லையே, நம்ம முழிச்சு எழுந்து உட்காரணும்னு நினச்சிக்கிட்டான். இந்த ஓலையை பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டான். ஓலை இருந்த குழலை கைக்கு அடியில் எடுத்து தலையணைக்கு கீழேயாவது வச்சுக்கணும்னு நினச்சான். ஆனால் ஒரு நொடி கூட நேரம் இல்லாமல் அந்த புகை அவன் சுவாசித்த உடனேயே ஏதோ ஒரு விதமான ஆழ்ந்த தூக்கத்திலையும் மயக்கத்திலையும் அவனை ஆழ்த்திருச்சு. அப்புறம் என்ன, பூலோகம் கைலாசம் எதுவும் தெரியாமல் சந்தோஷமாக நித்ரா தேவதையினுடைய அணைப்புக்குள்ளே பரஞ்சோதி போய்விட்டான். பரஞ்சோதி நல்லா தூங்க ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. வஜ்ரபாகு திரும்ப அந்த ரூமுக்குள்ளே வராரு. அவன் தூங்கிட்டு இருந்த அறைக்குள்ளே வராரு. ஓலை தான் பக்கத்திலேயே இருக்கேன். எந்த சத்தமும் காட்டாமல் வந்த வஜ்ரபாகு தன்னுடைய மூக்கை சுற்றி ஒரு துணியை போட்டுட்டு இருந்தார். அந்த புகை தன்னுடைய மூக்கில் வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இருக்கும், அப்படித்தானே? அந்த ஓலையை எடுத்து தான் இருந்த அறைக்குள்ளே போகிறார். அங்கே இருந்த வேற ஒரு தீபத்தினுடைய வெளிச்சத்தில் அந்த ஓலையை படிக்கிறாரு. முதல்ல அவருடைய புருவம் அப்படியே சுளிக்குது. அந்த ஓலையில் இருந்தது என்னன்னு தெரியாத மாதிரி, கொஞ்ச நேரம் தவிக்கிற மாதிரி அவருடைய முகபாவம் மாறிக்கிட்டே இருந்தது. ஒரு 2 செகண்டு தான். உடனே அதில் எழுதியிருந்தது என்னன்றது அவருக்கு விளங்கிருச்சு. ஆர்வமாக திரும்ப 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 படித்தார். அதில் 4 ஓலைகள் இருந்தது. அதே ஓலையினுடைய அதே சைஸுக்கு தன் கையில் இருந்த வெற்று ஓலை 4 ஓலை எடுத்து தயாராக வச்சுக்கிட்டார். அப்புறம் விசித்திரமாக ஒரு வேலை செஞ்சார். பரஞ்சோதியினுடைய கையில் இருந்த 4 ஓலை எடுத்துகிட்டு வந்தார்ல, 4த்தையும் அந்த தீபத்தினுடைய நெருப்பிலை காமிச்சு ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக பொசுக்கிட்டார். எல்லாம் சாம்பலாக போன பிறகு தன்னுடைய கையில் தான் எடுத்துகிட்டு வந்த ஓலைகளில் தன்னுடைய கையெழுத்தால் ஏதோ ஒன்று வேக 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 வேகமாக எழுதினார். எழுதி முடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி அந்த குழலில் போட்டுட்டு பரஞ்சோதி இருந்த அறைக்குள்ளே போனார். என்னதான் தூங்கினாலும் ஒரு ஆள் தான் இருக்கிற அறைக்குள்ளே நடந்து வந்தால் ஒருத்தருக்கு முழிப்பு வராது, அதெல்லாம் ஒன்றும் வரல. பரஞ்சோதி நல்ல ஆனந்தமாக தூங்கிட்டு தான் இருந்தான். அந்த ஓலை குழலை முன்பு இருந்த அதே இடத்துலையே வச்சுட்டு அந்த தீபத்தையும் ஊதி அணைச்சிட்டு
வஜ்ரபாகு வெளியில் போயிடுறாரு. பரஞ்சோதி காலையில் நல்ல வெளிச்சம் வந்த பிறகும் எழுந்துக்கலை. அந்த இல்லத்தினுடைய பணியாள் வந்து தான் எழுப்புறான். என்னப்பா காலையில் கிளம்பி நீ போக போகிறேன்னு சொன்ன, இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். உளறி கொட்டிக்கிட்டு பரஞ்சோதி எழுந்தான். ஐயோ லேட் ஆயிடுச்சா, என்ன டைம் ஆச்சு, நான் கிளம்பணும்னு சொல்கிறான். வஜ்ரபாகு எங்கே இருக்காரு? அவர் காலை விடியும் சமயத்திலேயே எழுந்து அவர் கிளம்பிட்டாருப்பா, நீ தான் இன்னும் தூங்கிட்டு இருக்க. அப்புறம் எல்லாம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஓலையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பரஞ்சோதி கிளம்புகிற போது என்ன பாதை வழியாக போகணும் அப்படின்னு கேட்டான். இந்த பாதை வழியாக தான் வஜ்ரபாகு போனார், நீயும் அதே வழியாக தான் போகணும் அப்படின்னு அவன் அந்த இல்லை காவலன் சொன்னான். அப்போ பரஞ்சோதிக்கு கஷ்டமாக இருந்தது. அவன் நாகநந்தி பிட்சுவோடையும் நிறைய தூரம் பயணம் செஞ்சான், வஜ்ரபாகுவோடையும் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சான். என்னதான் வஜ்ரபாகுவனுடைய ஆரம்பத்தில் சண்டையெல்லாம் இருந்தால் கூட அவர்கிட்ட ஏதோ ஒரு வசீகரம் இருந்த மாதிரி இருந்தது. பெரிய போர்க்களத்தில் அவர் ஒரு பெரிய வீரராக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டான். அவருடைய போயிருந்தா பயணம் நல்லா இருக்கும், நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லியிருப்பார். இந்த பிட்சுவும் நிறைய கதையெல்லாம் சொன்னார், ஆனால் அவரை பார்த்தாலே பிடிக்கல. அவர் முகத்தில் ஏதோ ஒன்று இருந்தது. ஆனால் வஜ்ரபாகுவனுடைய முகத்தில் என்ன ஒரு வசீகரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காவலன் கிட்ட பரஞ்சோதி கேட்டான், அவர் யார், அந்த வஜ்ரபாகு யார்? அந்த காவலன் சொன்னால், என்னப்பா இது, நான் உன்னை கேட்கலான்னு இருந்தேன், அவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அவர் மோதிரம் வச்சுருந்தாரு, அந்த முதிரையை பார்த்தா அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா? ஒருவேளை புது சேனாதிபதியாக கூட அவர் இருக்கலாம். அப்போ பழைய சேனாதிபதி என்ன ஆனார் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா. என்னப்பா உனக்கு விஷயம் தெரியாதா? அவ்வளவு தூரம் அவர்களினுடைய படை உள்ளே வந்துருச்சுல்ல, வாதாபியினுடைய படை, இவ்வளவு தூரம் படை வந்த பிறகு கூட தெரியாமல் ஒரு சேனாதிபதி இருந்தால் ராஜாவுக்கு கோபம் வராது. அதனால நம்ம ராஜா பழைய சேனாதிபதியை வெளியில் அனுப்பிச்சிட்டு புது சேனாதிபதியை படையில் சேர்த்துருக்காருன்னு நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம். இந்த வஜ்ரபாகு ஒருவேளை புது சேனாதிபதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த காவலன் சொன்னான். இப்போ பரஞ்சோதிக்கு மனசு கடந்து அடிச்சிட்டுது. ஐயோ இவர் தான் புது சேனாதிபதினா எப்படியாவது இவர்கிட்ட சொல்லி இவர் படையிலையாவது சேர்ந்துருக்கலாமே, அவரை விட்டுட்டோமேன்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் அடுத்த வினாடி தன்னுடைய அம்மா தன்ட்டு சொல்லி அனுப்பிச்ச விஷயம் நினைவுக்கு வந்தது. எதுக்காக அம்மா அனுப்பிச்சாங்க? ஒன்று ஆயனை சிற்பிட்டு சிற்பக்கலை கற்றுக்கணும், இல்லை திருநாவுக்கரசர் மடத்தில் சேர்ந்து தமிழையாவது கற்றுக்கணும். ரெண்டையும் செய்யாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு குதிரை மேலே போய்கிட்டு படையில் சேரணும்னு வேற ஆசைப்பட்டேனேன்னு சொல்லி தன் தலையில் தானே தட்டிக்கிட்டு பரஞ்சோதி தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தான். பரஞ்சோதி கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே இங்கே காஞ்சிபுரத்தில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? கோட்டைக்குள்ளேயே சிறை பிடிச்ச மாதிரி கிடந்த மாமல்லருக்கு ரொம்ப 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 வெறுப்பாக இருந்தது. ஒன்று படைகளோடு சேர்ந்து படைகளாக பயணம் செஞ்சால் என்ன மகிழ்ச்சியாக இருக்கும். யுத்தத்துக்கு போகிற படைகளினுடைய உற்சாகம்ன்றது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அது இல்லையா, அடிக்கடி போய் சிவகாமியை பார்க்குற மாதிரி இருந்தால் அதுவாவது நல்லாயிருக்கும். ரெண்டும் செய்யாமல் நான் பாட்டுக்கு இங்கே கோட்டைக்குள்ளேயே இருக்கேனேன்னு நினைத்து நினைத்து மனம் கலங்கி போனார் மாமல்லர். என்ன செய்யலான்னு யோசித்த போது அப்போது தான் திருநாவுக்கரசர் அங்கே வந்திருக்கிற செய்தி அவருக்கு வந்தது. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் திருநாவுக்கரசரனுடைய வரலாறு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். சைவத்துக்கு புத்துயிர் கொடுத்த மகான் அவர். அவருக்கு ஒரு தமக்கையார் இருந்தார், அவருடைய பேர் திலகவதி. இவங்க 4 பேருமே, அதாவது அப்பா அம்மா திலகவதி திருநாவுக்கரசர், இவங்க 4 பேருமே சைவ மதத்தை சேர்ந்தவர்கள், அதிலே பற்று உடையவர்கள். அந்த குடும்பத்துக்கு திடீர்னு பேரிடி மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. திலகவதியாருக்கு நிச்சயதார்த்தம் செய்து வைத்திருந்த மாப்பிள்ளையனுடைய பேர் கலிப்பகை. அந்த கலிப்பகை அப்போது பல்லவ சைன்யத்தினுடைய சேனாதிபதியாக அவர் தான் இருந்தார். கல்யாணம்லாம் நிச்சயாச்சு, தேதியெல்லாம் குறிச்சாச்சு. அப்பன்னு பார்த்து பல்லவ நாட்டுக்கு ஒரு பெரிய போர் மூழுகின்ற அபாயம் வந்தது. வேற யார்? இப்போ படையெடுத்து வந்திருக்காருல புலிகேசியினுடைய சித்தப்பாவான மங்களேசன் அப்படின்றவன் தான் அப்பவும் படையெடுத்து வந்தான். இவங்க போய் அவன் படையை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவனை துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போவே இவங்க என்ன செஞ்சுருக்கணும், அந்த படையை துரத்திக்கிட்டே வாதாபி மட்டும் போய் ஒன்றும் இல்லாமல் முற்றிலுமாக அழிக்கணும். நெருப்பையும் பகையையும் பாதி மிச்சம் வச்சுட்டு வரவே கூடாது, ஏன்னா நிச்சயம் அது திரும்பி வரும். ஆனால் அந்த நேரத்தில் சேனாதிபதியாக இருந்த கலிப்பகையார் திடீர்னு இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனதுனால பல்லவ சைன்யத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாதியிலே திரும்பி வந்துட்டாங்க. அவன் புலிகேசியினுடைய சித்தப்பாவான மங்களேசன் ஓடி தப்பிச்சுக்கிட்டான். கலிப்பகையார் இறந்து போன செய்தி கிடைத்த உடனே திலகவதியார், இனிமேல் நான் திருமணமே செஞ்சுக்க மாட்டேன், திருமணம் ஆகலை, நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்கு, ஆனால் என் மனசில் நினச்ச ஒருத்தர் இறந்த பிறகு
நான் துறவி மாதிரி இருப்பேன்னு துறவி ஆயிட்டாங்க. மகளுக்கு நேர்ந்த சோதனையை பார்த்து சகிக்க முடியாமல் அப்பாவும் அம்மாவும் ஒருவருக்கு ஒருவர் பின்னாடியே இறந்துட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்ததை இளம் பையனான திருநாவுக்கரசர் பார்த்துட்டு மனம் வெறுத்து சமண சமயத்துக்கு போய் சேர்ந்துட்டார். பேரையும் தர்மசேனர்னு மாற்றிக்கிட்டார். தன்னுடைய தம்பியை சைவ சமயத்துக்கு திரும்ப கொண்டுட்டு வரணுன்றதுக்காக திலகவதியார் தவமாய் தவம் கிடந்தார். அவருடைய பிரார்த்தனையினால் சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலியை கொடுத்தார். அந்த வயிற்று நோவிலிருந்து தம்பியை காப்பாற்றியது சிவபெருமானுடைய திருநீர் தான். அதனால் சைவ மதத்துக்கு திரும்பி வந்து பெயரையும் மாற்றிக்கொண்டு எல்லாராலும் அப்பர் சுவாமிகள் என்றும் திருநாவுக்கரசர் என்றும் வணங்கப்பட்டார், வழிபடப்பட்டார். சைவத்துக்கு அச்சாணியாக இருந்த அவர் தான் இப்போ காஞ்சிபுரத்துக்கு திரும்பவும் வந்திருக்கார். அவரோட மடத்தில் சேர்ந்து தமிழ் படிக்கணும்னு தானே பரஞ்சோதி வந்திருக்கான். அவரை பார்க்கறதுக்காக மாமல்லர் போனார். மாமல்லர் போகிற போதே திருநாவுக்கரசர் சொன்னார், எனக்கு ஏதாவது உத்தரவு இருக்கா? ஏன்னா யுத்தம் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியும். என்ன செய்ய வேண்டும் என்று சக்கரவர்த்தியினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாமல்லர் கேட்டார். திருமேற்ற அரளின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலினுடைய சிலைகள்லாம் உடஞ்சிருக்கு. அதனால் ஆயன சிற்பியை இன்றைக்கி நான் வர சொல்லியிருக்கேன். அந்த கோவிலை கொஞ்சம் மாற்றணும், புது சிற்பங்கள்லாம் செய்யணுன்றதுக்காக ஆயன சிற்பியை வர சொல்லியிருக்கேன். இதை கேட்ட உடனே மாமல்லரனுடைய மனத்துக்குள்ளே அப்படியே நீரூற்று மாதிரி மகிழ்ச்சி பொங்கி ததும்பியது. ஆயனர் எப்போவா தனியாக வந்திருக்காரா? பொண்ணு கூட தான் வருவார். நான் வெளியில் போக முடியாட்டாலும் சிவகாமி இன்னைக்கு வரப்போகிறாளே, அவளை பார்க்க போகிறோம் என்று சந்தோஷமாயிட்டார் மாமல்லர். திடீர்னு அவர் முகத்தில் இருந்த புன்னகையும் மகிழ்ச்சியும் பார்த்து திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க, எதற்காக என்னை சந்திக்க வந்தீங்கன்னு கேட்டார். அப்போ தான் நினைவு வந்தது. மாமல்லர் சொன்னார், எங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சொன்னார். யுத்தம் வருவதால் நீங்கள் பல்லவ நாட்டில் இருக்க வேண்டாம், தென்பகுதிக்கு போய் சோழ நாட்டிலையும் பாண்டிய நாட்டிலையும் நீங்கள் இருக்கும்படி எங்கள் அப்பா உங்ககிட்ட கேட்டுக்க சொன்னாருன்னு. அப்படியா? நான் திருமேற்றளிக்கு போகலான்னு நினச்சேன். சரி, உங்கள் அப்பாவினுடைய உத்தரவை நான் மீற முடியாது. ஆயனர் இப்போ வருவார், அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு யாத்திரை போயிடுறேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் சுவாமி சொல்லிக்கிட்டே இருக்கிற போதே ஆயன சிற்பி வந்தார். ஆயன சிற்பி வந்ததை மாமல்லர் எங்கே பார்த்தாரு? பின்னாடி யார் வராங்கன்றதுல தானே அவருடைய கவனம் இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்பும் அவருடைய ஆசையும் பொய்த்து போகாதபடி ஆயனருக்கு பின்னால் அன்றைக்கு பூத்த புது மலர் போல ஜல் ஜல்னு பாத சிலம்பு ஒலிக்க சிவகாமி தேவி வந்து கொண்டிருந்ததை மாமல்லர் பார்த்தார். சிவகாமி நிமிந்து கூட பார்க்கல. அந்த இடத்த மாமல்லரை பார்ப்போன்னு அவளும் கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டா இல்லையா? குனிந்த தலையோடே வந்து கொண்டிருந்தாள் சிவகாமி. ரெண்டு பேரும் வந்த உடனே தான் மாமல்லரனுடைய பாதம் அவனுடைய கண்ணில் பட்ட உடனே மின்சாரம் பாய்ந்தது போல உடலெல்லாம் சிலிர்த்து போய் கண்ணை உயர்த்தி தன்னுடைய காதலனுடைய முகத்தை சிவகாமி பார்த்த அந்த தருணம் இருக்கிறதே, காதல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த தருணங்களை கடவுள் எவ்வளவு குறைவா கொடுக்கிறாரு இல்ல? கஞ்சன் வீட்டு நெய்க்கரண்டியை போல இந்த தருணங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப குறைவாத்தான் எல்லாருக்கும் கிடைக்குது. அதுவும் அரச பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான கஷ்டம் தானே. ரெண்டு பேரும் ஆயன சிற்பியும் சிவகாமியும் திருநாவுக்கரசு சுவாமிகளை வணங்குகிறார்கள். உங்கள் மகளினுடைய அரங்கேற்றத்துக்கு என்னால் வர முடியல, இங்கே அவளை ஏதாவது ஒரு நடனம் ஆடி காமிக்க சொல்லுங்களேன், அவளுக்கு மனசு இருந்தால் ஆடட்டும் அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்கிறாரு. இது இரண்டாவது அரங்கேற்றமாகவே இருக்கட்டும். சிவகாமி, உனக்கு பிடித்த ஏதாவது ஒரு பதிகத்துக்கு நீ இப்போ அபிநயம் பிடிக்கலாமேன்னு ஆயன சிற்பியும் சொல்கிறாரு. தனக்கு மனத்துக்கு பிடித்த மாமல்லர் அங்கே இருக்கிற போது சிவகாமி அன்றைக்கு தேர்ந்தெடுத்த பதிகம்தான் சிவபெருமான் மீது காதல் கொண்ட ஒரு பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதிய ஒரு பதிகம். முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கண்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பதிகத்துக்கு அன்னைக்கு சிவகாமி ஆடிய நடனம் இருக்கிறதே, அடேங்கப்பா, பார்த்தவர்கள் பிரமிக்கும்படியான ஒரு நடனம். ஒரு பெண்ணு காதல் வயப்படுற
காட்சியைத்தான் அவள் ஆடினா. அவள் மனசில் இருந்ததைத்தான் அன்னைக்கு அவள் நடனமாக ஆடினா. அவனுடைய பெயரைத்தான் முதல்ல கேள்விப்பட்டா. அதுக்கப்புறம் அவனுடைய உருவத்தை பார்த்தா. அவன் யார், அவங்க அப்பா அம்மா யாருன்னெலாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டா. அவன் மேலே இருக்கிற காதல் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிட்டா. யாராவது அவளை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டா தன் பெயரை சொல்லாமல் தன் காதலனுடைய பெயரை சொன்னாள். அப்பா அம்மா, தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், குலம் எல்லாத்தையும் விட்டுட்டா. அவனுடைய பாதங்களை தவிர, அவனை தவிர வேறு எண்ணமே இல்லாத இதயத்தை கொண்டவளாக அவள் மாறிப்போனாள் அப்படின்னு சிவகாமி ஆடின போது திருநாவுக்கரசு சுவாமிகள் சிவபெருமானை நினைத்து மாலை மாலையாக கண்ணீர் விட்டார். ஆயன சிற்பியும் அங்கே இருந்த சிவபெருமானுடைய வடிவத்தை நினைத்து கைகூப்பி வணங்கினார். பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் சிவபக்தியிலே மூழ்கி இருந்தார்கள். ஆடிக்கொண்டிருந்த சிவகாமி மாத்திரம் மாமல்லரை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் அந்த நடனத்தை ஆடினாள். தன்னை நினைத்து தன்னுடைய காதலி அந்த நடனத்தை ஆடுவதை பார்க்கிற போது மாமல்லரின் கண்ணிலும் கண்ணீர் வந்தது. நடனம் ஆடி முடித்த பிறகு அந்த பரவசம் தாங்காமல் சிவகாமி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள். எல்லாரும் பதறி போனார்கள். அத்தனை பேரும் வந்து தண்ணீர் தெளித்து அவளை ஒரு மாதிரி எழுப்பி உட்கார வச்ச உடனே திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்னார், இந்த பெண்ணுக்கு இருக்கிற பக்தி இருக்கிறதே, அடேங்கப்பா, எனக்கு கூட அவ்வளவு பக்தி கிடையாதுன்னு சொன்னார். அதற்கு பிறகு எல்லாரும் விடை பெற்று கிளம்பி போனார்கள். திரும்பவும் மாமல்லரிடம் கண்களாலேயே விடை பெற்று கொண்டு சிவகாமி தன்னுடைய பல்லக்கிலே ஏறினாள். மாமல்லர் குதிரையிலே ஏறிக்கொண்டார். பல்லக்கிலே ஏறப்போன ஆயனரை திருநாவுக்கரசு சுவாமிகள் கையை பிடித்து ஒரு ஓரமாக அழைத்து கொண்டு போனார். கடவுள் எனக்கு இந்த சக்தியை ஏன் கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஆயன சிற்பி. ஆனால் எனக்கு ஒரு சக்தி இருக்கிறது. ஒருவரை பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது எனக்கு அப்படியே தெரிந்து விடுகிறது. உங்களுடைய மகளை போன்ற திறமை பெற்ற ஒரு நடன கலைஞர் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் அத்தனை திறமைகள் பெற்ற ஒருவருக்கு கடவுள் மகத்தான சோதனைகளையும் கொடுப்பார். உங்களுடைய மகளின் வாழ்க்கையில் மகத்தான ஒரு துன்பம் வெகு விரைவில் வர இருக்கிறது என்பதை கடவுள் எனக்கு உணர்த்தி விட்டார். அவளிடம் சொல்ல வேண்டாம், ஆனால் உங்களிடம் சொன்னால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீங்க இல்லையா? அதற்காகத்தான் உங்களிடம் சொல்லுகிறேன். இதை சொல்லுவதற்கு ரொம்ப மனது கஷ்டப்படுகிறது, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. சிவபெருமானை நினையுங்கள், அவருடைய அருளால் வந்த துன்பம் நீங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்னபோது ஆயன சிற்பிக்கு தலையிலே இடி விழுந்தார் போல இருந்தது. எத்தனையோ மகிழ்ச்சியோடு உள்ளே வந்து மகளின் நடனத்தை பார்த்த அந்த அப்பா திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்ன சொல்லை கேட்டு கனத்த இதயத்தோடு திரும்பவும் தன்னுடைய பல்லக்கில் ஏறிக்கொண்டார். யாரிடம் போய் இந்த வேதனையை சொல்ல முடியும் என்று அவர் நினைத்ததோடு பல்லக்கு கிளம்பியது. இதோடு 5வது பாகம் முடிகிறது. 6வது பாகத்தில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Hudson Guard.